எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, யாவையும் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவையே நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். தகப்பனே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட நீர் பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்திய வசனத்தை நாங்கள் கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கடந்த வாரத்திலே நாம் எதை குறித்து தியானித்தோம்? தேவனை விட்டு விலகி சென்ற மனிதர்களின் 5 அடையாளங்கள். ஹல்லேலூயா. தேவனை விட்டு விலகி சென்ற மனிதர்களின் 5 அடையாளங்கள். யாராவது நோட் பண்ணி வச்சிருக்கிறீங்களா? யாராவது எழுதி வைத்திருக்கிறீர்களா? என்னென்ன அடையாளம்? முதலாவது எதை குறித்து நாம் தியானித்தோம்? ஆண்டவரை விட்டு விலகி சென்றவர்கள் தேவன் மீது உள்ள அன்பை என்ன பண்ணுவாங்க? அவர்கள் ஆதியினுடைய அன்பை அவர்கள் இழக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று நாம் தியானித்தோம். இரண்டாவது, தேவனுடைய வார்த்தையும் ஜெபத்தையும் அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? புறக்கணிப்பார்கள் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவது, உலகத்தை அவர்கள் என்ன பண்ணுவாங்க? நேசிப்பார்கள் என்று தியானித்தோம். நான்காவது, பாவத்தில் தொடர்ந்து வாழ்வார்கள் என்று சொல்லி பார்த்தோம். ஐந்தாவது, விசுவாசிகளின் ஐக்கியத்திலிருந்து விலகுவார்கள் என்று தியானித்தோம். ஹல்லேலூயா. ஒருவேளை போன வாரம் நான் வரலையா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, யூடியூப்பில் நம்ம செய்தியை அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதை பார்த்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆன்லைன் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறதை அறிந்து, இந்த நாளிலே நாம் எதை தியானிக்க இருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். அதாவது நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியை நாம் திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிற ஒரு காரியம், அதாவது கடைசி வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட நம்ம என்ன பண்ணணுமா? ஓடக்கடவோம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரு ஓட்டத்தில் இருக்கிறோம். அது என்ன ஓட்டங்க? விசுவாசத்தினுடைய ஓட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏதோ எல்லாரும் ஓடுறோன்னு சொல்லிட்டு நம்மளும் என்ன பண்ணலங்க? ஓடலை. நீங்களும் நானும் ஒரு ஓட்டத்தில் இருக்கிறோம். அது என்ன ஓட்டமாக இருக்கிறது என்று சொன்னால், அது விசுவாசத்தினுடைய ஓட்டமாக இருக்கிறது. இந்த ஓட்டத்திலே நாம் எப்படி நாம் ஓட வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, அழகா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பொறுமையோடு கூட நாம் என்ன பண்ணணுமா? ஓட வேண்டும். ஹல்லேலூயா. பொறுமையோடு கூட நாம் ஓடும் பொழுது, நாம் எதை நோக்கி நாம் ஓட வேண்டும் என்று சொன்னால், இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐயா, நீங்களும் நானும் ஓடுகிற இந்த ஒரு ஓட்டத்திலே யாரை நோக்கி நாம் ஓட வேண்டும் என்று சொன்னால், இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எதையோ நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோங்க. ஒரு சிலருடைய வாழ்க்கையினுடைய இலக்கு எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், எனக்கு ஒரு சொந்த ஒரு வீடு வாங்க வேண்டும். இதுதான் நம்முடைய இலக்காக இருக்கிறது. தட் இஸ் அவர் டெஸ்டினேஷன். இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. அதை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். படிக்கிறவர்களுக்கு, ஐயா நான் எப்படியாவது நான் யூபிஎஸ்சி கிளியர் பண்ண வேண்டும், நான் நீட் கிளியர் பண்ண வேண்டும் என்று சொல்லி
அந்த ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் ஆண்டவர் இந்த காலை ஆராதனையிலே நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற காரியம் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய ஆவிக்குரிய மனிதனை குறித்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஐயா, உலகத்திலே நீ வாழும் பொழுது உனக்கென்று சொல்லி ஒரு இல்லத்தை நீ வைத்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறாய். நல்லதுதான், இல்லை என்று சொல்லவில்லை. இந்த உலகத்திலே வாழும் பொழுது நீ உயர்ந்த இடத்திலே காணப்பட வேண்டும் என்று நீ ஓடுகிறாய். நல்லதுதான். ஆனால் நீ அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், இந்த உலக ஓட்டத்திற்கு பின்பதாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதை நோக்கி நீ என்ன பண்ணணுமா? ஓட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஓட்டம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசுவை நோக்கி பார்த்து நாம் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக நம்ம ஆராதனைக்கு வரோங்க? சொல்லுங்க, எதற்காக நாம் ஆராதனைக்கு வரோம்? எதற்காக நாம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த ஆராதனையிலே நாம் கலந்து கொள்ளுகிறோம்? நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது? சொல்லுங்க. நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எதற்காக நாம் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வதற்காக. ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்காக. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை நாம் சரி செய்வதற்காக. அதுக்காக தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆலயத்திற்கு வரணும். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை துதிக்கும்படியாக நீங்கள் என்ன பண்ணணும்? ஆலயத்திற்கு வரணும். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த உபகாரங்களை நினைத்து அவரை துதிக்கும்படியாக நீங்கள் என்ன பண்ணணுங்க? ஆலயத்திற்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை தவிர்த்து வேற ஏதாவது நம்முடைய இருதயத்தில் நோக்கம் இருக்கும் என்று சொன்னால், இதை தவிர்த்து வேற யாராவது ஒரு சிந்தையோடு கூட நாம் வருவோம் என்று சொன்னால், ஐயா, நாம் ஒரு தவறான ஓட்டத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் எந்த ஓட்டத்தில் இருக்கிறோம்? தவறான ஒரு ஓட்டத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி பார்த்து ஓடுகிற ஒரு ஓட்டம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், நீங்களும் நானும் நிச்சயம் பரலோகத்தின் பிள்ளைகளாக நாம் மாற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அநேக பாடுகளை சந்திக்கிறோம், அநேக பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அநேக போராட்டங்களை சந்திக்கிறோம். அதன் மத்தியிலும் தொடர்ந்து நாம் விசுவாசத்திலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு நோக்கம்தான். என்ன நோக்கம்? நீங்களும் நானும் அந்த நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஓடுகிற ஓட்டம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசுவை நோக்கி ஓடுகிற ஒரு ஓட்டமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு ஓட்டத்தை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 25 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 25 ஒருவர் வாசிக்கலாம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள், இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே ஆனாலும் ஒருவனே நித்தியத்தை பெறுவான் என்று அறியீர்களா? ஹல்லேலூயா. பந்தய சாலையிலே ஓடும் பொழுது எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? ஓடுறாங்க. ஆனால் பரிசு யாருக்கு கிடைக்குதுங்க? யாருக்கு கிடைக்குது? ஒருத்தருக்கு தான் கிடைக்குது. ஹல்லேலூயா. ஓடுற எல்லாருக்கும் என்ன பண்ணாது? பரிசு கிடைக்காது. அந்த முதலாம் வருகிறவருக்கு மட்டும்தான் பரிசு. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்களும் நாடும் எப்படி ஓட வேண்டும் என்று சொன்னால், பெற்று கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கணுங்க? பெற்று கொள்ளத்தக்கதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரும் ஓடுறாரு, நானும் ஓடுறேன்யா. புரியுதுங்களா? என் பக்கத்தில் இருக்கிறவரும் ஓடுறாரு, நானும் ஓடுறேன்ட்டு என்ன பண்ணக்கூடாது? ஓடக்கூடாது. புரியுதுங்களா? நம்ம எதற்காக ஓட வேண்டும் என்று சொன்னால், பெற்று கொள்ளத்தக்கதாக நம்ம என்ன பண்ணணுமா? ஓட வேண்டும். ஹல்லேலூயா. ஐயா, ஓட்டத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? கம்ப்ளீஷன். ஓட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னதுங்க? அந்த ஓட்டத்தை முடிக்கிறதா. புரியுதுங்களா? இப்போ எஃப்எம்பிபி மிஷினரி, அதாவது சாம்ராஜ் சகோதரர் ஒரு காரியத்தை சொன்னார்.
ஒரு ஆண்டுக்கு எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறாங்க? எத்தனை பேர்? அவர் சொன்னதை தான் சொல்கிறேன் நானும். 50 பேர். இது எஃப்எம்பியில் மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் அதே தான். புரியுதுங்களா? இன்றைக்கெல்லாம் ஊழியர்களை வலை வீசி தேடினா கூட கிடைக்க மாட்டாங்க. ஏன் ஐயா, நான்லாம் ஜெயிலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இல்லை, நான்லாம் அடி வாங்குறதுக்கு ரெடியாக இல்லை. எனக்கு எதாவது டைரக்டர் கொடுக்குறீங்களா, சேர்மன் கொடுக்குறீங்களான்னு இப்படி தான் என்ன பண்ணுறாங்க, வராங்க. ஏன்னா ஃப்ரண்ட் லைன், அதாவது முதல் ஐயா சொன்னது போல் கிராமங்களில் சென்று சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து ஆண்டவருக்கென்று ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துகிற ஊழியர்களெல்லாம் கடந்து சென்று இன்றைக்கு முடிச்சுட்டு வந்தவொடனே நம்மக்கிட்ட கேட்குறது எது? ஐயா, அப்பாயின்மெண்ட் எனக்கு பெரிய சர்ச்சில் ஏதாவது ஒரு அசிஸ்டண்ட்டாக போட்டு கொடுத்துருங்க. ஏன்? நான் அடி வாங்க இங்கே வரலை, நான் அடி வாங்கிறதுக்கு ஊழியத்துக்கு வரலை. புரியுதுதா? இப்படி தான் என்ன பண்ணுறாங்க இருக்கிறார்கள். 50 பேர் அர்ப்பணித்தால் எத்தனை பேர் தான் நிற்கிறாங்க? அதில் 5 பேர் தான். அப்போ 45 அவுட்டு அப்படின்னு அர்த்தம் என்ன? அவர்கள் ஓட்டத்தை ஆரம்பித்தார்கள், ஆனால் ஓட்டத்தை என்ன பண்ணல, முடிக்கல. ஹல்லேலூயா. ஓட்டத்தை ஆரம்பித்தார்கள், ஆனால் ஓட்டத்தை என்ன பண்ணல, அவர்கள் முடிக்கல. அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லும் பொழுது சொல்கிறாரு, நீ ஓடும் பொழுது எப்படி ஓடணும்னா, அதாவது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீ என்ன பண்ணணும், ஓட வேண்டும். எப்பொழுது நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொன்னால், உன்னுடைய ஓட்டத்தை நீ முடிவு செய்யும் பொழுது தான், நீ இறுதி கட்டத்தை அடைந்து நீ வெற்றி பெறும் பொழுது தான் அந்த கிரீடத்தை நீ உன்னால் என்ன பண்ண முடியும், பெற முடியும். ஹல்லேலூயா. நீ ஓடும் பொழுது பாதியிலே நீ ட்ராக்லேருந்து வெளியே போயிட்டா நீங்கள் யாருங்க? டிஸ்குவாலிஃபைட். புரியுதுங்களா? ஓட்டத்தை ஆரம்பித்து 10 மீட்டரில் நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா நீங்கள் யார்? டிஸ்குவாலிஃபைட். ஓட்டத்தை ஆரம்பித்து ஒரு 60-70 மீட்டர் ஓடி நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா டிஸ்குவாலிஃபைட். யார் அந்த ஓட்டத்தினுடைய இறுதி லைனை அவங்க கிராஸ் பண்ணுறாங்களோ அவர்கள் தான் பெற்றுக்கொள்வார்கள். என்னத்தை? கிரீடத்தை. ஹல்லேலூயா. அவர்கள் தான் பெற்றுக்கொள்வார்கள். எதை? மெடலை. புரியுதுங்களா? நீங்களும் நானும் ஓடும் பொழுது எப்படி ஓட வேண்டுமாம்? அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் கொரிந்து திருச்சபைக்கு எழுதும் பொழுது அழகாக இந்த இடத்துல சொல்லும் பொழுது சொல்கிறாரு, நீங்களும் நானும் ஓடும் பொழுது எப்படி ஓட வேண்டுமாம்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன பண்ணணுமா? ஓட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதாவது 1970s நடந்த ஒரு ஒலிம்பிக் பந்தயத்தில் ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து வந்த ஒரு ரன்னர், ஒரு ஓட்டப்பந்தய வீரர், எல்லோரும் போல அவரும் ஓடுகிறதற்கு ட்ராக்ல ரெடியாக நின்று கொண்டு இருந்தார். ஆனால் அந்த ஓட்ட பந்தயம் ஆரம்பித்த பொழுது இவரால் எல்லோரும் ஓடுகிற அளவிற்கு என்ன பண்ண முடியல, ஓட முடியல. ஸோ இவர் பாதி கிரவுண்டு வரும் பொழுது ஃபினிஷிங் லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட், செகண்ட், தேர்ட் என்ன பண்ணிட்டாங்க, ஏற்கனவே வந்துட்டாங்க. ஸோ இவர் தூரத்திலிருந்து என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. ஏற்கனவே ஃபஸ்ட், செகண்ட், தேர்டு ஃபினிஷிங் லைன் என்ன பண்ணாங்க, முடிச்சிட்டாங்கன்ட்டு அவர் பார்த்துட்டும் தெரிந்தும் அவர் என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து ஓடுறாரு. இப்போ நீங்களும் அந்த இடத்துல என்ன இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? நீங்களாம் தான் என்ன பண்ணியிருப்பீங்க? ஜெயிக்கிறவர் ஜெயிச்சிட்டாரு, குவைட்டாக என்ன பண்ணிடுவோம், நம்ம வெளியே வந்து யாருக்கும் தெரியாமல் அப்படியே பெவிலியன் உள்ளே போய் என்ன பண்ணுவோம், நம்ம ரூமுக்கு போயிடுவோம். யாருக்கும் தெரியாமல் என்ன பண்ணுவோம், சைடில் வந்து அப்படியே நம்ம ரூமுக்கு நம்ம போயிடுவோன்ட்டு போயிட்டுருப்போம். ஆனால் அந்த ஒரு ஓட்டப்பந்தய வீரர் தொடர்ந்து ஓடிக்கொண்டு இருந்தாராம். மக்கள் எல்லாம் சிரிக்க ஆரம்பித்தாங்களாம், ஒரு சிலர் கரங்களை தட்ட ஆரம்பித்தாங்களாம். அந்த ஃபினிஷிங் லைன் அவர் முடித்த பின்பு அவர்கிட்ட கேட்டாங்களாம், பத்திரிகையாளர்கள் கேட்ட ஒரு கேள்வி, நீங்கள் பாதி கிரவுண்டை கிராஸ் பண்ணுறப்பவே இங்கே ஃபினிஷிங் லைனில் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு வந்தது நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்குறீங்க, ட்ராக்கிலிருந்து நீங்கள் வெளியே போயிருக்கணும்ல, நீங்கள் ஏன் கண்டினியூ பண்ணீங்க என்று சொல்லி. அப்பொழுது அவர் சொல்லும் பொழுது சொன்னாராம், என்னுடைய நாட்டிலேருந்து என்னை அனுப்பினதின் நோக்கமே நான் இந்த ஓட்டத்தை முடிக்கும்படியாக. ஹல்லேலூயா. எனக்கு பரிசு கிடைக்கிறதோ இல்லையோ அது ரெண்டாவது, ஆனால் இந்த ஓட்ட பந்தயத்திலே நான் கலந்து கொள்ளுகிறதின் நோக்கமே ஐ ஹாவ் டு கிராஸ் த ஃபினிஷிங் லைன். ஹல்லேலூயா. அந்த கடைசி அந்த ஃபினிஷிங் லைனை
கிராஸ் பண்ணும்படியாக தான் என்னுடைய கண்ட்ரி என்ன பண்ணியிருக்கிறாங்க, என்னுடைய தேசம் என்னை அனுப்பி இருக்கிறது என்று சொன்னாராம். எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், ஐயா நீங்களும் நானும் ஒரு ஓட்ட பந்தயத்தில் இருக்கிறோம். எல்லோரும் இந்த ஓட்ட பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த இறுதி லைனை, அந்த ஃபினிஷிங் லைனை தொடத்தக்கதாக, பந்தயத்திலே நாம் பதக்கத்தை பெறத்தக்கதாக நாம் என்ன பண்ணணுமா, ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வாசியுங்கள், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். இந்த உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இந்த உலகத்திலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் என்ன பண்ணல, ஒன்றும் கொண்டு போகிறதும் இல்லை என்பது நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படின்னா நீங்களும் நானும் எப்படி ஓட வேண்டும் என்று சொன்னால், நம்மை நாமே இச்சை அடக்கத்தோடு கூட காத்து கொண்டு தெய்வ பயத்தோடு கூட நாம் ஓட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எப்படி ஓடணும்னா, நம்மை நாமே இச்சை அடக்கத்தோடு கூட காத்து தெய்வ பயத்தோடு கூட நம்ம என்ன பண்ணணுமா, ஓட வேண்டும். இதை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல ஓட்டத்தை குறித்து இன்னும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25. பந்தயத்தில் போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் அவர்கள் எப்படி இருப்பார்களா, இச்சை அடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஹல்லேலூயா. ஐயா நீங்களும் நானும் அந்த இறுதி ஃபினிஷிங் லைனை நாம் முடிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஒரு கிரீடம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது, அழிவில்லாத ஒரு கிரீடமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஐயா நீங்கள் உலகத்தினுடைய தலை சிறந்த ஓட்டப்பந்தய வீரர் உசைன் போல்ட்டை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், ஹீ இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் இன் எர்த் என்று சொல்லப்படுகிறது. பூமியிலே அதிக வேகத்தோடு கூட ஓடக்கூடிய ஒரு மனிதர் என்று சொல்லப்படுகிறது. அவர் சம்பாதித்த அந்த மெடல்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அது இந்த உலகத்திற்குரிய ஒரு மெடலாக இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் சம்பாதிக்கிற இந்த ஒரு வெற்றியின் மெடலானது அது பரலோகத்துக்குரியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. ஹல்லேலூயா. அடுத்த 8ஆம் வசனம் என்ன சொல்லப்படுகிறது, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். ஹல்லேலூயா. இந்த ஒரு வசனத்தை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு உலகத்திற்குரிய ஆசையே நமக்கு என்ன பண்ணாதுங்க, வராது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பிரச்சனை எங்கே வருதுன்னா, நம்முடைய வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்கிறதுனால தான் என்ன வருதுங்க, பிரச்சனையே வருது. வருமானம் 10,000 ரூபானா செலவு எவ்வளோ இருக்குது, 50,000 ரூபாய் இருக்குது. அப்போ 40,000 ரூபாவை நம்ம என்ன பண்ண போகிறோம், கடன் வாங்க போகிறோம். அந்த கடனுக்கு என்ன பண்ண போகிறோம், ஒரு வட்டியை கொடுக்க போகிறோம். புரியுதுங்களா? அடுத்த மாதம் இன்னொரு 20,000 கடன். இப்படியே நம்ம வாங்கி 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 கடைசியில் அது எந்த அளவுக்கு போய் முடிகிறது என்று சொன்னால், வாழ்க்கைக்குரிய ஒரு சமாதானத்தையே நம்ம என்ன பண்ணுறோங்க, இழந்து போகிறோம். அதை தான் இந்த இடத்துல சொல்லும் பொழுது சொல்கிறாரு, அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் போதும் என்று இருக்க கடவோம். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடு சேதமுமான பலவிதமான இச்சைகளில் என்ன பண்ணுறாங்களா,
விழுகிறார்கள். என்ன இச்சையாக அது இருக்கிறது? உலகத்திற்குரிய ஒரு காரியமாக அது இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு பொருளை பார்க்குறப்ப அதை வாங்கணும்னு ஆசைப்படுறது எதுங்க? சொல்லுங்கள். அது ஒரு இச்சையாக இருக்கிறது. புரியுதுங்களா? உங்கள் வீட்டில் உட்கார்றதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சோஃபா இருந்தால் அது போதும். புரியுதுங்களா? அதை விட்டுட்டு நீங்கள் மார்க்கெட்டுக்கு போகிறப்ப 1,00,000 ரூபா சோஃபாவை பார்த்து நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது என்னது? அது ஒரு இச்சை. புரியுதுங்களா? வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜு வச்சுருக்கிறீங்க. அந்த ஃப்ரிட்ஜு நல்லா கூலிங் ஆகுது, பொருள் கெட்டு போகாமல் இருக்குது. ஆனால் அது பிடிக்காம நீங்கள் ஒரு மேட்டிமைக்காக ஒரு ஃப்ரிட்ஜை கொண்டு வந்து வீட்டில் வச்சிங்கன்னா அது எதுவாக இருக்கிறது? இச்சையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவை என்னவோ, உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட் என்னவோ அதை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு கொடுக்குறார். ஆனால் அதற்கு மிஞ்சி, உங்களுடைய தேவைக்கு மிஞ்சி, உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட்டுக்கு மிஞ்சி நீங்கள் ஒரு பொருளை கொண்டு வந்து வைக்கிறீங்க பார்த்தீங்களா? அது எதுவாக இருக்கிறது? இச்சையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இச்சையின் மூலமாக தான் என்ன பண்ணுகிறது? எல்லா விதமான தீமைகளும் பிரச்சனைகளும் வருகிறது என்பதை என் வேதம் அழகாய் சொல்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். நீயோ தேவனுடைய மனுஷனே. எப்படி நமக்கு அட்ரஸ் பண்ணுறாங்க? நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும், நீ தேட வேண்டியது எதுனா நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீயோ தேவனுடைய மனுஷனே, ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட மனுஷனே, ஆண்டவருடைய சாயலாக இருக்கிற மனுஷனே, ஞானஸ்தானத்தை பெற்ற மனுஷனே, இவைகளை விட்டோடி. எதை விட்டோடி? மேலே இருக்கிற பண ஆசைகளை விட்டோடி, தீமையான காரியங்களை விட்டோடி, இச்சையான காரியங்களை விட்டோடி நீ எதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீதியை நீ என்ன பண்ணணுமா? செய்ய வேண்டும். அடுத்து தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று என் வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இப்படி நீ செய்தால் மட்டுமே தான் 12ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது போல விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதற்காக இந்த காரியத்தை நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால், நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிற இந்த ஓட்டத்தில் நாம் கிரீடத்தை பெறத்தக்கதாக நாம் என்ன பண்ணணுமா? ஓட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு ஓட்டத்தில் எப்படி ஓட வேண்டும் என்று சொன்னால், கிரீடத்தை பெறத்தக்கதாக ஓட வேண்டும். ஹல்லேலூயா. ஐயா, நம்ம அறிந்திருக்கிறோமா நம்முடைய நாட்கள் எண்ணப்பட்டிருக்கிறது என்பதை? அறிந்திருக்கிறீங்களா? 90ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 90ஐ நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. 90ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய நாட்கள் எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. நம்முடைய நாட்கள் எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை அழகாய் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் வசனத்தை வாசிப்போம். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். அடுத்த வசனம், எங்கள் ஆயுசு நாட்கள் எத்தனை வருஷங்க? 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் இருந்தாலும் அது எப்படி இருக்கிறதா? வருத்தமும் சஞ்சலமும். அடுத்து எப்படி இருக்கிறதா? சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் நம்ம எப்படி போகிறோமா? பறந்து போகிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நம்முடைய நாட்கள் எத்தனை நாட்கள் ஐயா? 70 ஆண்டுகள்.
பலத்தின் மிகுதியினாலே 80. ஹல்லேலூயா. 70 வருஷம்தான் இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ண முடியுங்க? நல்ல பலத்தோடு ஆரோக்கியத்தோடு கூட செய்கிறது எல்லாவற்றையும் செய்து என்ன பண்ண முடியும்? சாதிக்க முடியும். அதுக்கப்புறம் கிடைக்கிற நாட்கள் எல்லாம் உங்களுக்கு எதுவாக இருக்கிறது? ஒரு போனஸின் நாட்களாக தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த செய்தியை ஆயத்தம் செய்யும் பொழுது, அதாவது நான் 70 வருடம் என்று சொன்னால் அது எத்தனை நாட்களாக இருக்கும் என்று நான் பார்த்த பொழுது 25,550 நாட்கள் தான். 70 வருஷம்னா எத்தனை நாட்கள்? 25,550 தான். 40 வருஷம் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்திருப்போம் என்று சொன்னால், புரியுதுங்களா? அப்போ ரிமைனிங் ஒரு 30 வருஷமே வச்சுப்போமே, 70 ஆண்டுக்கு. அந்த 30 வருஷம் எத்தனை நாட்கள் என்று சொன்னால் வெறும் 10,950 நாட்கள் தான். புரியுதுங்களா? ஆண்டுகளிலே நம்முடைய வாழ்க்கையை கணக்கு போடுறதை விட நாட்களிலே கணக்கு போட்டால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவருக்காக வாழ்வீர்கள். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம்ல 70 ஆண்டுகள், அது 70 ஆண்டுகள் அல்ல, வெறும் 25,550 நாள் தான். புரியுதுங்களா? ஒருவேளை நீங்கள் 60 ஆண்டுகளை நீங்கள் கடந்திருப்பீர்கள் என்று சொன்னால், 60 இயர்ஸை நீங்கள் முடிச்சிருப்பீங்கன்னா உங்களுக்கு வெறும் 350 நாள் தான் இருக்குது. இருக்கிற நாட்கள், ஓடுகிற ஓட்டங்கள் இயேசுவுக்காக ஓட வேண்டும் ஐயா. ஹல்லேலூயா. வாழ்கிற வாழ்க்கை யாருக்காக வாழ வேண்டும்? இயேசுவுக்காக வாழ வேண்டும் ஐயா. ஹல்லேலூயா. கிரீடத்தை பெறத்தக்கதாக இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடுகிற நாம், ஆவிக்குரிய ஓட்டத்தில் பந்தயத்தை பெறத்தக்கதாக நாம் என்ன பண்ணணுமா? ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, போராட்டம் நிறைந்த இந்த உலகத்தில், சவால்கள் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதில் இருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. ஆனால் வாழ்கிற ஒவ்வொரு நாட்களும் நாம் என்ன பண்ணணுமா? இயேசுவுக்காக வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எப்படி நாம் ஓட வேண்டும் என்று சொன்னால் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எப்படி நாம் ஓட வேண்டும் என்று சொன்னால், ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எப்படி மூன்றாவது நம்முடைய ஓட்டம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நற்செய்தியை அறிவிக்கத்தக்கதாக, சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதாக நம்முடைய ஓட்டம் இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படி ஓட வேண்டுமாம்? சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதாக நம்முடைய ஓட்டங்கள் என்ன பண்ணணுமா? இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாழ்க்கை ஃபுல்லாக ஓடி இருப்போம், கவனிக்கிறீங்களா? வாழ்க்கை ஃபுல்லாக ஓடி இருப்போம், புரியுதுங்களா? வயதான காலத்தில் ஐயா எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னீங்க? ஒன்றும் இல்லையா. எத்தனை பேருக்கு பைபிளை கொடுத்தீங்க? ஒன்றும் இல்லை. அப்போ வாழ்ந்தது வேஸ்ட்டு, வாழ்ந்தது வேஸ்ட்டு. அப்போ நீ ஆண்டவருக்காக நீ வாழல, நீ உனக்கு தான் நீ என்ன பண்ணியிருக்க? வாழ்ந்துட்டு இருக்க. புரியுதா? உனக்குரிய காரியங்களுக்காகவே நீ என்ன பண்ணியிருக்கிற? இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கிற. சுவிசேஷத்தை அறிவிச்சாயா? இல்லை. உன்னுடைய பிறந்த நாளுக்கு யாராவது ஆண்டவரை பற்றி சொன்னியா? இல்லை. யாருக்காவது நீ வேதாகமத்தை பரிசாக கொடுத்துருக்கிறாயா? இல்லை. கூட இருக்கிறவங்களுக்கு இயேசு நல்லவர்னு சொல்லியிருக்கியா? இல்லையா. சொன்னா ஜெயிலில் போட்டுருவான்.
ஜெயிலில் போட்டுருவான். இப்படியெல்லாம் இன்னைக்கு பயந்து போய் நம்ம மட்டும் என்ன பண்ணுறோம்? பயந்து பயந்து ஆண்டவரை தேடுகிறோம். புரியுதுங்களா? பயந்து பயந்து ஆண்டவரை தேடிக்கொண்டு இருக்கிறோம் ஐயா. புரியுதுங்களா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஐயா, நீங்களும் நானும் சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதாக ஓட வேண்டும். ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை சம்பாதிக்கத்தக்கதாக ஓட வேண்டும் ஐயா. ஹல்லேலூயா. நீ இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடித்து கடந்து செல்லும் பொழுது நீ எத்தனை BMW வச்சிருக்க, நீ எத்தனை காரை வச்சிருக்கிற, எத்தனை வீட்டை வச்சிருக்கன்னு ஆண்டவர் கேட்க மாட்டார். நீ எத்தனை ஆத்மாவை சம்பாதிச்சுன்னு தான் ஆண்டவர் கேட்பார். ஹல்லேலூயா. நீ எத்தனை ஆத்மாவை நீ சம்பாதிச்சுன்னு தான் ஆண்டவர் கேட்பார். புரியுதுங்களா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் கேட்டோம். எத்தனை மிஷினரிகள் தன்னுடைய உயிரையே விலைக்கிரயமாக கொடுக்கிறார்கள். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க எத்தனை மிஷினரிகள் சரீரங்களிலே காயங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க எத்தனை பேர் அவர்கள் பலவிதமான பாடுகளுக்குள்ளாக கடந்து செல்லுகிறார்கள். இன்றைக்கே FMBBயில் 3-4 மிஷினரிகள் ஜெயிலுள்ள இருக்கிறாங்க. ஏன்னா we have a monthly review meeting. அந்த ஒவ்வொரு மாதம் நடைபெறுகிற கூட்டத்தில் இந்தியா முழுவதும் எத்தனை கிறிஸ்துவர்கள் எந்தெந்த சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் என்கிற டேட்டா எனக்கும் வருகிறது. அப்படினாலே நான் அறிந்து கொள்ளுகிறேன். ஐயா, இந்த சுவிசேஷத்திற்காக எத்தனையோ பேர் தன்னுடைய ஜீவனையே விலைக்கிரயமாக கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் என்ன பண்ணுறோம்? ஜாலியாக வந்து உட்காந்துட்டு போகிறோம். புரியுதுங்களா? ரொம்ப ஜாலியாக என்ன பண்ணுறோங்க? வந்து உட்காந்துட்டு போகிறோம். டெல்லி போல் ஒரு பகுதிகளிலெல்லாம் நமக்கு எந்த பர்சிக்யூஷனோ எந்த ஒரு ஆலயத்திற்கு தடையும் கிடையாது. புரியுதுங்களா? அதுவும் எத்தனை நாளைக்குன்னு தெரியல. எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஐயா, நீ ஓடுகிற ஓட்டத்தில் நீ குறைந்தது ஒரு 10 பேருக்காவது நீ சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதாக நீ ஓட வேண்டும். ஹல்லேலூயா. குறைந்தது ஒரு 10 பேருக்காவது நீ என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதாக உன்னுடைய ஓட்டம் என்ன பண்ணணுங்க? இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு உன்னை மாத்திரமே நீ கவனித்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால், உன்னுடைய குடும்பத்தை மாத்திரமே நீ கவனித்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால், ஒரு சுயநலத்தோடு கூட நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால், உன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் பொழுது ஐயா, நீ பெறுகிறவனாக அல்ல, நீ இழக்கிறவனாக தான் நீ இருப்பாய். நீ பெறுகிறவனாக அல்ல, நீ இழக்கிறவனாக தான் என்ன பண்ணுவ? இருப்பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐயா, ஓட்டத்தை நீ ஓடும் பொழுது ஜாக்கிரதையோடு கூட நீ ஓட வேண்டும். ஓட்டத்தை நீ ஓடும் பொழுது ஜாக்கிரதையோடு கூட நீ ஓட வேண்டும். பெறத்தக்கதாக ஓட வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது நாம் தியானித்தோம், இயேசுவை நோக்கி நம்ம என்ன பண்ணணுமா? ஓட வேண்டும். 2வது, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம என்ன பண்ணணுமா? ஓட வேண்டும். 3வது நாம் தியானித்தோம், நற்செய்தியை அறிவிக்கத்தக்கதாக நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய ஓட்டத்தை நீ ஓடுகிறவனாக இருக்க வேண்டும். 4வது ஒரு காரியம், நீங்கள் இல்லத்தில் சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள். யூதா 1:23. நீ ஓடும் பொழுது நீ எப்படி ஓட வேண்டும் என்று சொன்னால், பாவத்தை உதறி தள்ளிவிட்டு நீ ஓடுகிறவனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஐயா, நீ ஓடும் பொழுது உன்னுடைய பாவத்தை சுமந்துட்டு நீ என்ன பண்ண முடியாது? உன்னால ஓட முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள், ஆண்டவர் விரும்பாத காரியங்களை நீ உதறி தள்ளிட்டு நீ என்ன பண்ணணுமா? ஓட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை நீ என்ன பண்ணணும்? உதறி தள்ளனா தான் நீ என்ன பண்ண முடியுமா? ஓட முடியும். ஹல்லேலூயா. பாவத்தை தூக்கிட்டு நீ என்ன பண்ண முடியாது? ஓட முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த காலை ஆராதனையிலே நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். 4வது, உன்னுடைய ஓட்டம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், பாவத்தை உதறி தள்ளிவிட்டு நீ என்ன பண்ணணுமா? ஓட வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது சிறிய பாவமாக இருக்கலாம், அது பெரிய பாவமாக இருக்கலாம். ஆனால் பாவம் பாவம் தான். ஹல்லேலூயா. அது எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் அது பாவம் பாவம் தான் ஐயா. அதை நீ உதறி தள்ளிவிட்டு நீ ஓடும் பொழுது நீ கர்த்தருடைய அன்பை நீ உணர்கிறவன் மாத்திரமல்ல, அந்த ஓட்டத்திலே இறுதியிலே நீ வெற்றி பெறுகிறவனாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஓட்டத்தினுடைய இறுதியிலே நீ என்ன பண்ற? வெற்றி பெறுகிறவனாய் இருக்கிறாய். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன்.
நீங்கள் இல்லத்தில் சென்று நீங்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15:17-51 நீங்கள் வாசித்தும் பொழுது நீங்கள் எப்படி ஓட வேண்டும் என்று சொன்னால், சத்ருவை மேற்கொள்ளத்தக்கதாக நீங்கள் என்ன பண்ணணுமா? ஓட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்லுவார் என்னன்னா, நான் நிறைய இடத்துல நான் அடிக்கப்பட்டேன், நான் நிர்வாணமாக்கப்பட்டேன், நான் அவமானப்படுத்தப்பட்டேன், நான் உடைக்கப்பட்டேன், நான் அசிங்கப்படுத்தப்பட்டேன். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா இடத்திலும் என்னுடைய இலக்கை நோக்கி நான் ஓடுகிறவனாக நான் என்ன பண்ணேன்? காணப்பட்டேன். ஹல்லேலூயா. கடைசியாக நீங்கள் எப்படி இருக்கணும்னா, சத்ருவை மேற்கொள்ளத்தக்கதாக உங்களுடைய ஓட்டம் என்ன பண்ணணும்? இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு பெரியது என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் நீங்கள் போராட்டங்களை சந்திக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் பாடுகளை சந்திக்கும் பொழுது, கர்த்தர் அவருடைய பலனை உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யாராவது சொல்ல முடியுமா, ஐயா நான் தனியாக ஓடிக்கொண்டு இருக்கிறேன் ஐயா, சத்ரு போராட்டம் எனக்கு வரும் பொழுது நான் தனியாக எல்லாத்தையும் சந்திக்கிறேன் ஐயா? இல்லை, நீ தனியாக அல்ல. நீ ஓடுகிற ஓட்டத்தில் சத்ருவை மேற்கொள்ளத்தக்கதாக தேவன் அவருடைய பலனை உனக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பலனை உனக்கு தருகிறவராய் இருக்கிறார் ஐயா. சத்ருவை மேற்கொள்ளத்தக்கதாக நீ என்ன பண்ணணுமா? ஓட வேண்டும். ஹல்லேலூயா. சத்ருவை மேற்கொள்ளத்தக்கதாக நீ ஓட வேண்டும் ஐயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னுடைய ஓட்டம் இயேசுவை நோக்கி காணப்பட வேண்டும். உன்னுடைய ஓட்டம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்க வேண்டும். உன்னுடைய ஓட்டமானது நற்செய்தியை அறிவிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். உன்னுடைய ஓட்டம் பாவத்தை உதறி தள்ளிவிட்டு நீ ஓட வேண்டும். உன்னுடைய ஓட்டம் சத்ருவை மேற்கொள்ளத்தக்கதாக இருக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருகிறவராய் இருக்கிறார். இறுதியிலே நீ ஜீவனுள்ள கிரீடத்தை, வாடாத கிரீடத்தை பெறுகிறவனாய் நீ இருக்கிறாய். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஓடுகிற இந்த ஒரு ஓட்டத்தில் நாம் அந்த கிரீடத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், அந்த கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஐயா இந்த ஒரு சிந்தையோடு கூட நாம் ஓடும் பொழுது நிச்சயம் அந்த கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை அழுத்துகிற எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, நமக்கு பாரமாய் இருக்கிற எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இயேசுவையே நோக்கி நாம் பார்த்து ஓடும் பொழுது நிச்சயம் நாம் வெற்றி பெறுகிறவர்களாக இருக்கிறோம். நிச்சயம் நாம் வெற்றி பெறுகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அழைக்கப்பட்டதன் நோக்கமே அந்த கிரீடத்தை பெறும்படியாக தான். ஹல்லேலூயா. அந்த கிரீடத்தை பெறும்படியாக நீங்கள் ஓடவில்லை என்று சொன்னால், நீங்கள் தவறான ஓட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கிரீடத்தை பெறத்தக்கதாக நீங்கள் ஓடவில்லை என்று சொன்னால், நீங்கள் தவறான ட்ராக்ல இருக்கிறீங்க என்பதை அறிந்து கொண்டு உங்களை சரி செய்து கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் வரும் பொழுது கர்த்தர் உங்களை சரியான ட்ராக்ல உங்களை அழைத்து வர செய்து நீங்கள் கிரீடத்தை பெறத்தக்கதாக கர்த்தர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம். தகப்பனே, எங்களோடு கூட பேசின உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் அப்பா நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் ஓட வேண்டும், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் ஓட வேண்டும் ஆண்டவரே. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக நாங்கள் ஓட வேண்டும். பாவத்தை உதறி தள்ளிவிட்டு ஓட வேண்டும். சத்ருவை மேற்கொள்ளத்தக்கதாக நாங்கள் ஓட வேண்டும். இப்பேற்பட்ட ஒரு ஓட்டத்தை, இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவரே வாழ எங்களுக்கு உதவி தாரும். பெரிய காரியங்களை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.